நமக்கு ஒரு அசைன்மெண்ட்னா இப்ப கார்த்தால நம்ம 4:30 மணிக்கு சீக்கிரம் எழுந்துக்கணும், வெளியில எங்கேயோ போனோம்னா ராத்திரி முழுக்க நம்ம தூங்காம அவஸ்தைப்படுவோம். ஆமா ஆமா. இல்லையா? எவ்ரி ½ மணி நேரம் 3/4 மணி நேரத்துல எழுந்து டயத்தை பார்த்துட்டு இருப்போம். கடைசியில எழுந்துக்க வேண்டிய டயத்தை மிஸ் பண்ணிடுவோம். அதுதான் நம்முடைய ரொட்டீன். பட் அவரை போல இருக்கக்கூடிய யோகிகள்லாம் முழுக்க முழுக்க புலன்களை தங்கள் வசத்துல வைத்திருப்பவர்கள், பகவத் அனுகிரகம் பரிபூர்ணமாக பெற்றவர்கள். தெய்வத்தினுடைய அனுகிரகம் என்பது பூரணமாக அவர்களிடத்தில் இருக்கிறது. அப்பேற்பட்ட மகான்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே உள்ளுக்குள்ள இருக்கிற ஹயக்ரீவன் பேச வச்சானா கட்ட 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 அது பாட்டு வருது. இன்ஃபேக்ட் அது எழுதுறதுக்கு கூட டைம் ஆகும். ஆடியோ மெசேஜ் கொடுக்கறது கூட லேட் ஆகும். நாம அதாவது நான் எங்க விட்டேன், நான் என்ன சொன்னேன் நானு, அது இது எப்படி சொல்லணும் நானு அப்படின்னு கேட்டு நம்ம சொல்லுவோம். வம்ச சந்த ஸ்ரீரங்க பிருத்வீஷ சரணத்ராண சேகராக ஜெயந்தி புவனத்ராண பத பங்கஜரேணவா அப்படின்னு ஆரம்பிச்சார்னா கடைசியில் என்ன எடுத்த ஜெயதி யதிராஜ சூக்தி ஜெயதி முகுந்தஸ்ய பாதுகாயுகளி ததுபயதனாஸ்திரிவேதிம் அவன் ஜெயந்தோ ஜெயந்தி புவி சந்தஹா முடிச்சார். 1008 சாப்டர் முடிஞ்சது. வெரி குட் வெரி குட். ஸோ இப்போ அதை கொண்டு போய் அங்க சப்மிட் பண்ணி அவர் தான் வின் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா? அதுலயும் ஒரு ஹம்பிள்னஸ் நீங்க ஒன்று பார்க்கணும். மறுநாள் ஊரே பரபரப்பு இருக்கு. அதாவது ஸ்ரீரங்கமே அப்படியே ரங்கநாதர் சன்னதியில அப்படியே திரண்டு இருக்கு. இப்ப நீங்க ரங்கநாதர் சன்னதியில பெருமாளை சேவிக்க போனீங்கன்னு சொன்னா அந்த முன்னாடி மண்டபம் இருக்கு இல்லையா, அந்த மண்டபத்தை தான் சுவாமி தேசிகன் சததூஷணி பண்ணினார், பாதுகாசாசனம் பண்ணினார். அதெல்லாம் நாம சேவிக்கணும். துவாரபாலகாலுக்கு முன்னாடி அந்த மண்டபத்தை சேவிச்சாலே நமக்கு அவ்வளவு பெரிய பெருமை. நமக்கு சததூஷணி பண்ணின இடம் அது. அதே மாதிரி பாதுகாசாசனம் பண்ணின இடம் அது. அங்க உட்காந்து பெருமாள் கேட்டுட்டு இருக்காரு உட்காந்து. அந்த இடத்துல அரங்கேற்றமாச்சு. எப்படி நம்ம கம்பர் மண்டபம்னு சொல்றோமோ இது மாதிரி இது பாதுகாசாசன மண்டபம். என்ன அங்க ஊரே திரண்டு இருக்கு. ரங்கநாதன் சன்னதியில ஜே 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 ஜனங்க எல்லாரும் கியூரியாசிட்டி இல்லையா, ஒரு எக்ஸைட்மெண்ட் எல்லாருக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா எல்லாரும். சுவாமி வாட்டுக்கு வந்தார், அவர் வந்தார், அவர் சப்மிட் பண்ணார், 600 ஸ்லோகம் சப்மிட் பண்ணார் அப்படின்னு கதை. இது குரு பரம்பரையில சொல்லப்பட்டிருக்குதா. நமக்கு அந்த 600 ஸ்லோகமும் கிடைக்கல. அது என்ன கம்போஸ் பண்ணினார், ஏது கம்போஸ் பண்ணினார் பத்தி நமக்கு முழுக்க விவரம் தெரியல. பட் இது சரித்திரம் குரு பரம்பரையில நம்ம பெரியவர்கள் ஓரான் வழியாக சொல்லிட்டு வரா, பரம்பரை பரம்பரையா சொல்லிட்டு வரக்கூடியதான கதை.